Hi guys, welcome back to Decibel Auto. இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு கிராண்ட் விட்டாராக கொண்டு வந்திருக்காங்க. அவர் இனிஷியலாக கேட்டது ஒரு 2-வே செட்டப் தான் கேட்டார். 2-வே செட்டப் பண்ணிக்கலாம் போதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார். வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா சேலம். அவர் நிறையா நான் ட்ராவல் பண்ணுவேன் இந்த வண்டியில், ஸோ அதனால் நான் மட்டும் தான் ட்ராவல் பண்ணுவேன், அப்பப்போ ஃபேமிலி கூட்டிகிட்டு போவோம், ஸோ எனக்கு ஒரு நல்ல ஆடியோ வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஓகே பண்ணிடலாம். அவர் கேட்டதே ஒரு 2-வே ஆக்டிவ் தான் எனக்கு வேணும்னு கேட்டார். ஃபைன், நம்ம டெமோ காமிச்சோம். ஓகே, அந்த 3-வேக்கும் 2-வேக்கும் எவ்வளோ சார் டிஃப்ரென்ஸுங்கிற மாதிரி அவர் கேட்டார். ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி இனிஷியலாக வந்து அவர் கேட்டது எனக்கு ஆடிஷன் ஸ்பீக்கர்ஸ் தான் வேணும், ஆடிஷன் ஆம்பிளிஃபையர் தான் வேணும், அதுக்கப்புறம் சப்வூஃபரும் ஆடிஷன் தான் வேணும், இந்த மாதிரி எல்லாமே ஆடிஷன் ப்ராடக்ட்லேயே கேட்டார். அந்த ஆடிஷன் கம்ப்ளீட் கொட்டேஷன் கொடுத்தோம்னா அவர் கொஞ்சம் யோசிச்சார். பட் அப்புறம் நம்மகிட்ட ஒரு 3-வே டெமோ, அதாவது டெமோ பார்க்காதுக்கு முன்னாடி, அதாவது நம்மகிட்ட கால் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஆடிஷன் தான் எனக்கு வேணும், வேறு எந்த ப்ராடக்ட் போடாதீங்க, ஆடிஷன் மட்டும் போடுங்க அப்படின்னாரு. நான் ஆப்ஷனலாக ஏதாவது வேறு ஏதாவது தரலாமான்னு கேட்டப்போ, சரி நீங்கள் ஆப்ஷனலாக வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா ஹர்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவருக்கு ஆடிஷனுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட், ஐ மீன் அதுக்கு பேரலாக அடுத்த ஆப்ஷன் என்னென்னா ஹர்ட்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி ஹர்ட்ஸ்க்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்துருந்தேன். ஆல்மோஸ்ட் அந்த ஃபிகரை பார்த்துட்டு ஓகே சரி சார் நான் மறுபடியும் காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விட்டார். ஃபோன் பண்ணார், என்னாச்சு சார் அப்படிங்கிற மாதிரி அவரே கேட்டார். சார் நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஒரு ஸ்லாட் இருக்கும் ஒதுக்கி வச்சுட்டா நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அவர் வந்தார், டெமோ ஃபஸ்ட்டு பார்த்தார். டெமோ பார்த்தோம்னா அவருக்கு ஒரு ஆசிலேட் ஆகிடுச்சு. 2-வே வேண்டாம், 3-வே பெட்டராக இருக்குது, 3-வே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அப்போ நான் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் சொன்னேன். நம்ம மட்டும் ஒரு 3-வே பேக்கேஜ் ரெகுலராக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது சொன்னேன். ஓகே, அந்த பட்ஜெட்டுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளவோ பரவாயில்ல, ஃபைன், நீங்கள் அதே பண்ணிடுங்க அப்படின்னாரு. என்ன அவர் என்னன்னா என்கிட்ட ஒரு ஜேஎல் சப்பு மட்டும் என்கிட்ட இருக்குது, அது நான் அது டேரெக்டாக அதிலே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி, அந்த ஹை ரைடருக்குனே டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பாக்ஸ் வித் சப் என்கிட்ட இருக்குது, அது மட்டும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி எனக்கு அந்த பேக்கேஜ் இன்க்ளூட் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. ஓகே பண்ணித்தரேன், நோ ப்ராப்ளம். அதை பண்ணி பக்கா அவுட்புட் கொடுத்துருக்கோம். டேம்பிங் ஆர்டெக்ஸோட ஏடிஎம் சீரிஸ் டேம்பிங் கொடுத்துருக்கோம். நம்ம டிஎஸ்பி, நம்ம ஓன் டிஎஸ்பி கொடுத்துருக்கோம். ஒரு சவுண்ட் பூஸ்டர், மோனோ ஆம்பிளிஃபையர், ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜில் எப்பவுமே ஒசைல் தான் வரும். அந்த ஒசைலோட ஃப்ரண்ட் 3-வே, ரியர் 2-வே, கம்ப்ளீட்லி 100% சாட்டிஸ்ஃபைட் அந்த கஸ்டமர். அவர் இப்போ இனிஷியலாக ஒரு 3 டேஸ் கழிச்சு நம்ம டெலிவரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் இனிஷியலாக கேட்டதுக்கும் திருப்பி அவர் அவுட்புட்டை கேட்கும்போது அவர் என்ன, நான் ஆடிஷன் தான் எதிர்பார்த்துட்டு வந்தேன், எனக்கு ஆடிஷனில் மாதிரி அவுட்புட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த மைண்ட் செட்லேயே இருந்தது, ஆனால் அதில் அவுட்புட் கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது, நான் எதிர்பார்க்கல அப்படின்னாரு. ஹாப்பி. டெமோவும் போட்டிருக்கோம். தேங்க்யூ. யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன். யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன். கரைகின்றவன், உன் பார்வையில் உரைகின்றவன், உன் பாதையில் நிழலாகவே வருகின்றவன். என் கோடையில் மழையானவன், என் வாடையில் வேளானவன், கஞ்சாடையில் என் தேவையை அறிவானிவன். பட்டாம்பூச்சி தொட 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 பல வண்ணம் மாச்சி, இது ஒரு புது கண்ணாமூச்சி, இதயத்தின் மாநிலையது மாறிப்போச்சு.